தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகிறது, நாம் எதிரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன வகையான பரிகாரங்கள் பண்ணணும், நாம் எதை நேசிக்கிறோமோ, எதை நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அதுவாக வாழ்க்கையிலே. அப்ப 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஐ பார்ப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கிறது? அவர் தான் நல்லா இருக்காரு. அவர் பிரச்சனை என்னன்னா, குரு பகவான் 8ல மறைஞ்சிடறாரு பாத்தீங்களா? அதற்குத்தான் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும்? குரு 8ஆம் இடத்தில் மறைந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? உலகெங்கிலும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகிறது, நாம் எதிரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன வகையான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே, டிசம்பர் 31க்குள்ள நடக்கின்ற பிரதான விஷயம் என்னவென்றால், சனி 10 பார்த்து பிராண்ட் பண்றேன்னு கமிட் பண்ணியிருக்காரு. நண்பர்களே, பெரிய மனிதர்கள் சொல்வதை செய்பவர்கள், அவங்க கமிட்மெண்ட் பண்ணா பண்ணுவாங்க. அப்போ சனி வந்து எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு 2 கூடிய ஜனாதிபதி. அவர் என்ன உங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணாரு? 10ஆம் இடத்தை பார்க்கும் போதே பிராண்ட் ஆக்கணும் தான் ஒரு முடிவோட வந்தார். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து உங்களை பிராண்ட் ஆக்க போறார். யூ வில் பிகம் ஏ பிராண்ட். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் எதை நேசிக்கிறோமோ, எதை நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். நீங்கள் வெற்றியாளர் என்று உணரும் பொழுது வெற்றியாளராக ஆகிறீர்கள். நீங்கள் தோல்வியினுடைய நிழலை பற்றி சிந்தித்தால் கூட தோல்வி உங்களை அணைத்துக் கொள்கிறது. இவ்வளவுதான் வாழ்க்கையின் சித்தாந்தமே, அவ்வளவுதான். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். சோ அப்ப 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே உங்களை வந்து பிரம்மாண்டமான ஒரு உலக புகழ் பெற வைக்கிறார். இந்த 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார். பார்த்த 10ஆம் இடத்தை வந்து பிராண்ட் பண்ண போறார். அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். அவர் தான் பண்ண போறாரு. அப்புறம் அவருக்கு என்ன பண்ணணும்? எது பண்ணாலும் வேஸ்ட், விட்டுருங்க. ரைட். அப்போ நல்லா இருக்கிறவருக்கு எதுக்கு? அதான் நான் அடிக்கடி சொல்வேன். என்ன இப்பெல்லாம் கிளினிக் பக்கமே வர்றது இல்லைன்னு ஒரு டாக்டர் கேட்டா உங்களுக்கு சிரிப்பா இருக்குமா? கேட்டேன். கிளினிக் பக்கம் வரக்கூடாது டாக்டர், வீட்டுக்கு வந்து வேணா பாருங்க. கிளினிக் பக்கம் என்ன ஒரு வக்கீல் வந்து என்ன இந்த பக்கம் முன்ன மாதிரி கேஸே எடுத்துட்டு வரணும், உங்களுக்கு கேஸே வரலையா அப்படின்னா, ஏங்க எனக்கு எதுக்குங்க கேஸ் வருது? கேஸே இல்லாத வாழ்க்கையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே அப்ப 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஐ பார்ப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கிறது? அவர் தான் நல்லா இருக்காரு, அவருக்கு எதுக்கு இப்போ? ரைட். இப்போ முக்கியமான பிரச்சனை என்னன்னா, குரு பகவான் 8ல மறைஞ்சிடறாரு பாத்தீங்களா? அதற்குத்தான் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும்? குரு 8ஆம் இடத்தில் மறைந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? குரு 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அஷ்டம குருவாக மறைந்து விடுகிறார். நண்பர்களே, இந்த அஷ்டமம் என்பது என்ன விதமான பலன்களை தரும்? இப்ப சந்திரன் அஷ்டமத்தில் மறைந்தால் அது பேர் என்ன? சந்திராஷ்டமம். ஓகே. குரு அஷ்டமத்தில் அஷ்டம குரு, சனி அஷ்டமத்தில் மறைந்த அஷ்டம சனி. எது போய் அஷ்டமத்துக்கு போனோம்னா அதோட பவர் என்ன ஆயிடுது? மறைஞ்சு போயிடுது, அதோட சக்தி மறைஞ்சு போயிடுது. இப்போ குரு பகவான் 8ல் மறைகிறார் இல்லையா? இந்த மறைவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா என்ன? குரு பகவான் 8ல் மறைவதால் வயிறு, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த உலகத்திலே கல்லீரலின் கடவுள் யார் தெரியுமா? கல்லீரலுக்கென்று ஒரு கடவுள் இருந்தால் அவர் பெயர் குரு. அவர் தான் கல்லீரலின் கடவுள், கிட்னியின் கடவுள். இந்த கல்லீரலின் கடவுளாகப்பட்ட குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவது எந்த விதமான ஆபத்துகளை, வயிறு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தருகிறது, மிக மோசமான விளைவுகளை உருவாக்குகிறது. அப்போ குரு பகவான நம்ம எப்படி வணங்கணும்? சாதுக்களுக்கு தண்டம் வாங்கி கொடுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், சாதுக்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, சாதுக்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலே, 8ஆம் இடம் என்பது சந்திரனுடைய பாவம் என்பதால் பொது நீர் குளங்கள் இருக்கு பாத்தீங்களா? என்னது? சிவன் கோயில்ல அந்த தெப்ப குளம் இருக்கு பாத்தீங்களா? அந்த குளத்தை கிளீன் பண்ணி கொடுங்க. இது ஒரு பெரிய பிரீத்தி. ஏன்னா 8ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரன் என்பது நீர்நிலைகள், குளம், ஏரி, இதெல்லாம். அது அங்க இருக்கிற மீன்கள், இது எல்லாமே சந்திரனோட அம்சம். ஒரு வியாழக்கிழமை பண்ணுங்க, திருக்கோயிலை கிளீன் பண்ணி கொடுங்க. இல்லை எனக்கு அதுக்கு டைம் இல்லை சார், பொரி பாக்கெட் வாங்கிட்டு போங்க. திருக்கோயிலில் இருக்க மீன்களுக்கு பொரி உணவு கொடுங்க. அந்த மீன்களுக்கு ஏதாவது சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் கடல்ல வாழ்ற அந்த ஆறு நேரத்தில் வாழ்ற எல்லா இந்த பிராணிகளையும் ரொம்ப லவ் பண்றவர்.
அப்ப அஷ்டம குரு வந்து சந்திரனுடைய வீட்டுல மறையறதுனால ஒரு கோச் அவங்க என்ன கோச், மென்டலி டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி சொல்ற கோச்சா இருங்க. குருனா என்ன, கோச். அவர் தான் ட்ரைனர். ஒரு நல்ல குருவினுடைய அடையாளம். பைசன் படம் பாருங்க, அதுல வந்துருக்கும் ஒரு நல்ல குரு. அவர் என்ன பண்றார், அவனை அந்த கபடி படத்துல கபடி ஆட்டத்துல ஜெயிக்க வைக்கிறார். ஹீஸ் எ பெஸ்ட் குரு. அந்த மாதிரி எதுக்கு அதை சொல்றேன், அது மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய ஆசை என்னன்னா, மென்டலி டிசேபிள்டு பர்சன்ஸ் மனசார சரியாகணும்னு நினைச்சு நீங்க அந்த கோச்சிங்கை தரணும். என்ன கோச்சிங், அவங்களோட விளையாண்டு சிரிச்சு பேசி நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பிரஷ் பண்ணணும். நண்பர்களே, நான் நிறைய மனநல பாதிக்கப்பட்டவர்களுடைய மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறேன். நான் அவர்களுடைய ஹாஸ்பிட்டல்களில், அதே மாதிரி அவர்களுடைய காப்பகங்கள்லாம் தங்கியிருக்கேன். போரூரில் கூட இருக்கு சிவசக்தி நிலையம்னு பேர். நாங்கெல்லாம் போயிருக்கேன், அங்கே அவர்களோடலாம் இருந்திருக்கேன், இருந்து அவர்களை பார்த்துருக்கேன். அவர்களுடைய வாழ்க்கை முறை எனக்கு நல்லா தெரியும். உலகத்தில் இதை விட பெரிய கைங்கரியம் எதுவுமே கிடையாது. நம்ம எதை செஞ்சாலும் அப்படி தான் சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறவங்களை கேளுங்க, இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னா அவர் சொல்லுவார். மென்டலி டிசேபிள்டு கேளுங்க, இதை விட பெரிய விஷயம் இல்லைன்னா அவர் சொல்லுவார். இல்லை நான் சொன்ன மாதிரி பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறான்ல அவனை கேட்டேன், இதை விட பெரிய. இப்போ அன்னமிடுறவங்களை கேளுங்க, சார் நாங்கள் ஒரு பெரிய விங்கு, எங்களுக்கு எல்லா இடத்துலையும் தொடர்பு இருக்குது, நிறைய பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் தன்னோட பெருமையாக சொல்லுவாங்க. உலகத்தில் அன்னமிடுதலை தவிர வேறு எதுவும் உண்டா அப்படிம்பாங்க. அவன் பாயிண்ட்ல யோசிச்சு பார்க்கும்போது அது பெரிய விஷயமா தோணும். இறந்து போனவர்களை அடக்கம் பண்றதை விட பெரிய, அவன் பாயிண்ட்ல யோசிக்கும் போது அது பெரிய விஷயமா. அப்போ மனிதர்களுக்கு எல்லா நாளும் தேவைதான். ஆனா ஒரு குருவுக்கு என்ன தேவை சொல்லுங்க, அவங்களோட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையின் நிலையான முன்னேற்றமும். ஒரு பெண்ணை நீங்க மனசார விரும்புறீங்க, உண்மையான காதல் எப்பொழுது ஜெயிக்கிறது சொல்லுங்க, அந்த காதல் அதற்கு ஒரு கௌரவத்தை அடையும் பொழுது ஜெயிக்கிறது. ஒருத்தட்ட உண்மையா பழகுறீங்க, அந்த பழக்கம் எப்பொழுது வெற்றி அடைகிறது சொல்லுங்க, அவருடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு சுயமரியாதையா அவருக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க அவருக்கு செய்யற மிகப்பெரிய, அதுதான் அன்பு. அன்பு இங்க நிறைய பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க, அன்புங்கிறதே என்ன பெறுதல் கொடுத்தல்னு நினைச்சு. அன்பு என்பது அது எதுவும் அல்ல. அன்பு என்பது அவர்களை வாழ வைத்தல், அதான் அன்பு. சரி, அப்போ 8ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது, சந்திரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மென்டலி டிசேபிள்டு போங்க, அவர்களை வாழ வைக்க ஏதாவது பண்ணுங்க. நம்ம ரசிச்சு சிரிச்சுட்டு வந்துடுறோம். ஒரு நல்ல குருவாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க, நடக்க வைங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அவர்களை ஆசுவாசப்படுத்துங்கள், இதெல்லாம் செய்யுங்க. முக்கியமா சந்திரனுடைய வீடு என்பதால் இதை நான் சொல்றேன். திங்கட்கிழமைகள்லையும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இதை பண்ணுங்க, உங்களுக்கு அஷ்டம குருவுடைய பிரச்சனை சரியான. மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருசா எதுவும் தேவையில்லை. டிசம்பர் 31க்குள்ள உங்களுடைய இலக்கை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், கூகுள் மீட் லிங்க். அதான் இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற யாகங்களை நீங்க பாக்குறதுக்காக அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கனெக்ட் பண்ணினா அந்த ஹோமத்தை பார்க்கலாம், இலவசமாவே பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கமிட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்க